அறிவுச்சுடர் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் திராவிட இயக்க துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ராம வைரமுத்து ஐயா அவரிடம் இப்பொழுது நாம் பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு பணியில இருக்கீங்க. இந்த சுற்றுப்பயணத்துல நீங்க பொதுமக்களை சந்திக்கிறீங்க, வேட்பாளர் சந்திக்கிறீங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர் எல்லாம் சந்திக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில இந்த பரப்புரையில மக்களிடமிருந்து உங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கிறது? மக்கள் எவ்வாறு உணர்கிறார்கள்? மக்களுடைய கருத்து எதுவாக இருக்கிறது? கடந்த 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்களோடு நானும் தொடர்ந்து பரப்புரை பயணத்தில் இருக்கிறேன். முதல் நாளில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலே வாக்கு சேகரிப்பு பணியை மேற்கொண்டோம். அதைத் தொடர்ந்து மதுரை, தொடர்ச்சியாக தேனி, நேற்றைய தினம் சாத்தூர், விருதுநகர் என்கிற வகையில் வைத்து இன்றைக்கு திருநெல்வேலி தொகுதியிலே ஒரு பரப்புரை பொதுக்கூட்டத்திலே மாலை பேச இருக்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் பரவலாக மக்களிடம் பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்காது. காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலத்திலிருந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்காக, அவர்களை ரசிப்பதற்காக பெண்களுடைய வாக்குகள் எம்ஜிஆருக்கு தான் போகுது. அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு பொறுப்பேற்ற காரணத்தினாலே அவர் ஒரு பெண் என்பதால் பெண்களுடைய வாக்கு அங்கதான் போகும். ஆனா இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெருவாரியான பெண்கள் ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பார்க்க முடியும். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பின்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடத்தி வருகிற அந்த ஆட்சி, அதன் காரணமாக பெண்கள் அடைந்திருக்கிற இந்த முன்னேற்றம், இது ஏதோ வெறும் ஒரு சிலர் பேசுவதை போல பிச்சை காசு 1000 ரூபாய் என்று சொல்கிறார்களே, அதற்காக இல்லை. எப்படி ஒரு பொது நாகரிக மேடையிலே எப்படி பேசுவது என்கிற நாகரிகம் கூட அற்று நாங்கள் தமிழர்கள் என்று மார்தட்டி கொடுக்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர் எல்லாம் நாகப்பட்டினத்திலே பேசுகிறார். இவங்கெல்லாம் 1000க்கு பிறந்தவங்க என்று சொல்லுகிறார். இவர்கள் இப்படி பெண்களை கொச்சைப்படுத்தினாலும் கூட பெண்கள் பொதுவாக அவர்களுக்கு கிடைக்கிற நலத்திற்கு, குறிப்பாக விடியல் பயணம் என்று சொல்லி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து, மகளிர் நகர பேருந்துகளில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கட்டணம் தேவையில்லை என்கிற ஒரு விலையில்லா பயணம், அதே போலவதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, நான் உதாரணத்திற்காக நம்ம மதுரையில வசிப்போம். மதுரையை சுற்றி இருக்க கிராமப்புறத்திலிருந்து பெண்கள் அவங்க மதுரைக்கு வேலைக்கு போவாங்க, பல்வேறு பணிகளுக்கு, ஆலைகளுக்கு, அதே போல மார்க்கெட்ல காய்கறிகள் விற்பார்கள். இப்படி பல விஷயத்துக்காக மதுரைக்கு செல்வது பயண செலவே ஒரு தொகை ஆயிடும். அவங்க ஒரு குறிப்பாக ஒரு 10,000 ரூபாய் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு 1000 2000 ரூபாய் வரைக்கும் அவர்கள் பயணத்திற்காக செலவு செய்கிற ஒரு சூழல் இருந்து இன்றைக்கு அது வெகுவாக குறைக்கப்பட்டது. அதே போல அடுத்தபடியாக அந்த பெண்களுக்கான திட்டம், புதுமை பெண் திட்டம் சொல்லி மாணவிகள் அரசு பள்ளியிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அவர்கள் படித்திருந்தால் அவர்கள் கல்லூரிக்கு சேரும் பொழுது அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவி. இது புதுமை பெண் திட்டம். இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் முன்பு தாலிக்கு தங்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், அதை நிறுத்தி விட்டுத்தானே இப்ப இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க என்று சொல்லுகிறார். ஆனால் இப்ப வெறும் தங்கம் வந்தா என்ன ஆகும்? இந்த தங்கத்தை கூட நாம் தான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் தங்கத்திற்கு பதிலாக இந்த 1000 ரூபாய் தொகை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிடைப்பதன் காரணமாக அவர்களுக்கு கல்வி அறிவு பெறுகிறார்கள். இந்த கல்வி உங்களை கடைசி வரை காப்பாற்றும். ஒரு தங்கம்னா அந்த தங்கத்தை நம்ம பூட்டி வைக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். ஆனா இந்த கல்வி, இந்த பெண் எங்க சென்றாலும் அவர்களுக்கு துணை. அதே போல இப்படி பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டம். நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 1929 செங்கல்பட்டிலே நடைபெற்ற மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றினார். அதைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவிலே சட்ட அமைச்சராக பொறுப்பேற்ற போது இந்து வாரிசுரிமை சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தார், பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்கணும். ஆனால் ஒரு சட்ட அமைச்சராக இருந்தும் கூட அவர் கொண்டு வந்த சட்ட திருத்தம் தோற்கடிக்கும், பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இருவரும் தலைவர்களுடைய கனவை நனவாக்கியவர் தலைவர் கலைஞர். 1989 தலைவர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை அறிவிக்கிறார், சட்டமாக்கு. ஆனாலும் கூட இந்திய ஒன்றியம் முழுவதும் அந்த சட்டம் அமலுக்கு வரல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த திருத்தம்.
2005 தான் இந்தியா முழுமையிலும் வந்து பெண்களுக்கான அந்த சொத்துரிமை சட்டம் அமலுக்கு வருகிறது. அதைத் தொடர்ந்தும் கூட பல்வேறு வழக்குகள் வந்து அதை எதிர்த்து போடப்படும். இறுதியாக உச்சநீதிமன்றம் வந்து 2020 தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமையை உறுதிப்படுத்தி கொடுத்தது. இப்ப யாரும் கேட்பார்களே, உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று கேட்பார்களே, அப்படி இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த அப்பம் வீட்டு சொத்தை கொடுத்த தலைவர். அப்ப அப்பாவுக்கு அடுத்து அப்பா போயிடுறாரு, அண்ணன் தம்பி இருப்பாங்க. அப்பா வந்து சொத்தை கொடுத்துருவார் பெண்களுக்கு. அண்ணன் தம்பியால் என்ன செய்ய முடியும்? அண்ணன் தம்பி என்ன செய்வாங்கன்னா, போகையில வரையில ஒரு பணம் கொடுப்பாங்க, வழி செலவு கொடுப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ ஏதாவது வாங்கிக்க அப்படின்பாங்க, சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு. அப்படி கூட பிறந்த ஒரு சகோதரனாக இருந்து தளபதி மு.க. ஸ்டாலின் செய்கிற உதவிதான் இந்த மாதந்தோறும் தருகிற 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை. இப்படித்தான் பெண்கள் நினைக்கிறார்கள். அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெண்கள் மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுதான் வந்து இன்றைக்கு நாங்கள் போகிற இடங்கள்லாம் பார்க்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கான பெண்கள் ஆதரவு வாக்கு வங்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வந்து மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அதே போல மக்கள் எதையுமே இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியிலே அவர்கள் பட்ட துயரை மக்கள் இன்னும் மறக்கல. குறிப்பாக 2016 நவம்பர் 8ஆம் தேதி வந்து திடீரென ஒருவர் திரையிலே தோன்றி நீங்கள் வைத்திருக்கிற காசெல்லாம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். அப்போ அதற்கெல்லாம் மாற்றுவதற்காக அவர்கள் அலைந்த அலைச்சல், அவர்கள் பட்ட அவதி, இதையெல்லாம் மக்கள் மறக்கவே. அதே போல சிறு குறு தொழில்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி அமல் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு வாழ்வாதாரம் இல்லாத ஒரு சூழல். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மக்கள் வந்து இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியினுடைய இந்த துன்பத்தில் துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு இந்தியா கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதாவது 40க்கும் 40 என்கிற அளவிலே தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெற இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பரப்புரையிலே நாங்கள் காண முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க, பெண்களுடைய ஆதரவு பெருத்த ஆதரவாக இருக்கிறது, பெரிய அளவுக்கு பெண்களுடைய வாக்கு கிடைப்பதாக இருக்கிறது என்று சொன்னீங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது பெரிய வாய்ப்பாக இருக்கிறது என்றையும் சொன்னீங்க. ஒரு பழமொழி இருக்கிறது, ஒருவருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதே போல பெண்களுக்கு அவர்களுக்கு கல்வியையும் வேலை வாய்ப்பையும் கொடுத்து விட்டால் அவர்கள் தானாகவே வாழ்க்கையை தன்னுடைய சுயமாக முடிவெடுப்பார்கள், சொந்த காலில் இருப்பார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள். எனவே அதே போல பெண்களுக்கு உரிய சுயமரியாதையோடு மகளிர் உரிமை தொகை என்பதை நமது முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கல்லூரிக்கு போவதற்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி. அது மட்டுமல்லாமல் கல்லூரியிலே படிப்பதற்கு அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 என்பது. அதே போல பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, இப்பொழுது ஆண்களுக்கும் அதை போலவே கொடுக்கக்கூடியதாக அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் நமது கல்வியும் வேலை வாய்ப்பையும் கூடிய இந்த திட்டம் திராவிட மாடலாக இருக்கிறது. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்ப நீங்க போயிட்டு இருக்க பல்வேறு தொகுதிகளில் இந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க? பெருமளவில் வந்து மக்கள் ஆதரவோடு இந்த கட்சியினுடைய புத்துணர்ச்சி அப்படின்னு அளவிலையும் பார்க்கிறோம். நாம் ஒரு வெறுமனே நாம் சார்ந்திருக்க இயக்கத்திற்கு நாம் பரப்புரை செய்கிறோம் என்ற அளவிலே இல்லாமல் கூட பொதுவாக ஒரு அரசியல் ஆய்வாளராக அங்கே எப்படி இருக்கிறது கள நிலவரம் என்பதை நாம் ஆராயும் பொழுது 2019 தேர்தலில் வந்து அஇஅதிமுக பாஜக எல்லாம் ஒரே அணியில இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் ஓரணியாக நின்றார். இன்றைக்கு அந்த அணி வந்து 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு கட்சிகள் அவர்கள் இருக்கிறார். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி என்பது வந்து 2019 தொடங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக வந்து இந்த கூட்டணி வந்து அசைக்க முடியாத ஒரு எஃகு கோட்டையாக, பொதுவா 2019 தேர்தல் காலத்தில் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் போய்விட்டார், எப்படி தளபதி அவர்களால் சமாளிக்க முடியும், அவ்வளவுதான் வெற்றிடம் வந்து விட்டது என்றெல்லாம் பேசினார். ஆனால் 2019 மிக அருமையான ஒரு கூட்டணியை அவர் கட்டியமைத்தார். அந்த கூட்டணியை இன்றைக்கு வரைக்கும் ஒரு தாயுள்ளத்தோடு அவர் பராமரித்து வருகிறார். அதிலிருந்து நீங்க 2019 தொடங்கிய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய வெற்றி பயணம் என்பது வந்து நிற்கவே இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40 39 தொகுதியில் பெருவெற்றி பெற்றோம். அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தல் வந்தது, அதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதாக வெற்றி பெற்றது. அடுத்தபடியாக 2021 சட்டமன்ற தேர்தல்,
அதிலும் வந்து மிகப்பெரிய வெற்றி. ஆட்சி அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு கையிலே இருந்தது, என்னெல்லாம் செய்து பார்த்தார்கள். இருந்தாலும் அது எதுவுமே பலனளிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வெற்றி. அதை தொடர்ச்சியாக வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல், இப்படி பல்வேறு தேர்தல்களை இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் ஒற்றுமையாக இருந்து சந்தித்தது. அதில் அனைத்திலும் பெரிய வெற்றியை பெற்றது. அதே கூட்டணி இன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்பதற்கு தயாராக. அதே போல இந்த கூட்டணிக்கு ஒரு புதிய வரவாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் தலைமையிலான மக்கள் நீதி மையம் புதிதாக வந்திருக்கு. ஆக நீங்க வந்து எந்த வகையில பார்த்தாலும் சரி, அதாவது அரித்மெட்டிக் கால்குலேஷன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கட்சிகளுடைய பலம், அதனுடைய வாக்கு சதவீதம், இதையெல்லாம் வைத்து பார்த்தாலும் கூட கடந்த கால தேர்தல்களில் அவர்கள் பெற்றிருந்த வாக்குகள் இன்றைக்கு அந்த வாக்கிலே வந்து அவர்களுக்கு பிறவே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து அந்த கூட்டணி அப்படியே இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கூட்டணியுடைய புதிதாக கட்சி வந்திருக்கிறது. இப்ப மக்கள் தமிழ் தேசம், மக்கள் நீதி மையம் முன்பே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை எல்லா தொகுதியிலும் பெற்றிருந்தது. அப்ப அந்த வாக்குகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு புதிதாக வந்து சேர்க்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியினுடைய பயனாளர்கள், நம்ம முன்பு வந்து அந்த ஆட்சியில தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் 19 தேர்தலோ 21 சட்டமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலிலோ வாக்களித்தார். ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த மக்கள் பயனடைந்திருக்கிறார். குறிப்பாக தலைவர் கலைஞர் ஆட்சியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆட்சியால் பயனடையாத குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில பயனடையாத ஒரு தனிநபர் கூட இல்லை என்கிற அளவுக்கு அத்தனை பேரும் இந்த ஆட்சியினாலே பயனடைந்திருக்கிறார். ஆக அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நன்றி உணர்வை காட்டுவார். எந்த அளவிற்கு அவர்கள் இந்த ஆட்சியின் காரணமாக பலன் அடைந்திருக்கிறார்கள், அந்த பலன் வந்து எப்படி அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் என்பதற்கு நான் ஒரே ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டை, ஒரு சம்பவத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். மதுரையிலே இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் வந்து இந்த வயதானவர், தன்னுடைய 2 மகள்கள் இருக்கிறார்கள், அவர்களை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அவரும் அவருடைய துணைவியாரும் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஆட்சியினுடைய மூலமாக வந்து அந்த இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் என்கிற அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவையான அனைத்து மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக பெறுகிறார். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை, அரசுடைய நலத்திட்டங்களை அவர்கள் கொரோனா காலத்திலே வந்து 4000 ரூபாய், இப்படி பல திட்டங்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போது நம்முடைய டிசம்பர் மாதம் வந்து மிகப்பெரிய வெள்ள சேதத்தை தமிழ்நாடு சந்தித்தது. சென்னையில எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல தூத்துக்குடி, நெல்லை போன்ற தென் மாவட்டங்களிலும் சரி, 2 மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடரை தமிழ்நாடு சந்தித்த போதும் கூட ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசு வந்து ஒதுக்கவில்லை. நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கொடுத்தது என்ன பணம் அப்படின்னா, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு மாநிலத்திலே இந்த வெள்ளச்சேதம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒதுக்க வேண்டிய இந்த வருடாந்திர தொகையை மட்டும்தான் அவர்கள் தந்தார்களே தவிர புதிதாக இந்த வெள்ள சேதத்திற்காக அவர்கள் ஒரு பைசா கூட தரவில்லை. இந்த நேரத்துல இந்த ஆட்சியினால் பலனடைந்த அந்த மதுரையை சேர்ந்த நபர் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய பணத்தை திரட்டி சொந்த பணம் 1 லட்சம் ரூபாயை அவர் போய் முதலமைச்சர் நிவாரண நிதியில செலுத்தினார். செலுத்தி விட்ட தன்னுடைய முகத்தையோ தன்னுடைய அடையாளத்தையோ அவர் வெளிப்படுத்தாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை போன்றவர்களிடம் பேசும்போது சொல்றாரு, நான் வந்து இந்த ஆட்சியின் காரணமாக இந்த 3 ஆண்டுகளில் நான் பலனடைந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர் இந்த ஆட்சியை நடத்துவதில் சிரமப்படுகிறார். ஒன்றிய அரசு நிதி தரவில்லை. இந்த சிரமத்திற்கும் நடுவிலே அவர் இன்றைக்கு ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அவருக்கு என்னால் முடிந்த அளவு நாம் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பணத்தை வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்புறார். இதுதான் மக்களுக்கும் தலைவர் மு க ஸ்டாலினுக்குமான உறவு. அப்போ இந்த உறவு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பெறப்போகிறார் என்பதற்கான அடையாளம் தான். இந்த ஆட்சியின் காரணமாக நான் பலன் அடைஞ்சேன், அதுக்கு நான் அவருக்கு திருப்பி ஒரு நன்றி உணர்வு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இந்த நினைப்போடு தான் மக்கள் அத்தனை பேரும் இருக்கிறார். அது மட்டுமின்றி ஒருவேளை மீண்டும் ஒரு முறை பாஜக வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்கிற பதட்டம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஆகவே இந்தியா கூட்டணியினுடைய இந்த மிகப்பெரிய வெற்றி பெற்று ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய விடிவை தரப்போகிற ஒரு நல்ல செய்தியோடு தான் விடியும் என்பதற்கான ஒரு தெளிவான, ஒரு தீர்க்கமான ஒரு வரலாற்று உண்மைதான் இன்றைக்கு இந்த பரப்புரையின் காரணமாக நம்முடைய கூட்டணி கட்சியினரோடு பேசும் பொழுதோ மக்களோடு பேசும் பொழுதோ நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே ஒரு மாபெரும் இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாகத்தான் அவங்க இத்தனை பண்ணி ஜெயிக்க போறாங்க, அத்தனை ஜெயிக்க போறாங்க என்று இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவிலே ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன்கள் தான். ஆனால் இந்த பலூன்கள் வந்து வெடித்து சிதறப்போவது ஜூன் 4ஆம் தேதி.
இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, இந்த திராவிட மாடல் அரசு என்பது இது ஒரு இன்க்ளூசிவ். இந்த எல்லாமே அனைவருக்கும் அனைத்தும் என்பது திராவிட மாடல். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே விட்டு விடாமல் அனைவருக்குமாக உள்ள அரசாக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக, அவர் ஏற்கனவே சொன்னது போல, நான் ஓட்டு போட்டவர்களுக்கும் முதலமைச்சர், ஓட்டு போடாதவர்களுக்கும் முதலமைச்சர் என்றார். அந்த அளவுக்கு இவ்வாறு அவருடைய திட்டங்கள் முழுமையுமாக ஒரு அது சென்று சேராத குடும்பங்களே இல்லை என்ற நிலை கலைஞர் காலத்தில் இருந்தது. இப்பொழுது இந்த முதலமைச்சர் அவருடைய திட்டத்தினாலே பயன் பெறாதவர்களே இல்லை என்ற நிலை இருக்கிறது என்று சரியாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதே போல பெரிய அளவுக்கு இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். கூட்டணியுடைய சிம்பிள் அரித்தமெட்டிக் என்று நீங்கள் சொல்கிற போது, அதிமுக தலைமையில ஏற்கனவே இருந்த கூட்டணி இப்பொழுது பிரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது திமுக தலைமையில இருந்த கூட்டணியில மேலும் ஒரு கட்சி வந்திருக்கிறது, மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த கட்சிகள் எல்லோரும் இன்டாக்டா ஒற்றுமையாக அனைவருமே இந்த பாஜக அரசை வீழ்த்துவதிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த பாஜக அரசை வீழ்த்தியே தீர்வோம் என்றதிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் ஒன்றாக இருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. இப்ப இந்த நேர்காணல்ல நிறைய செய்திகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அறிவுச்சுடர் தொலைக்காட்சிக்கு நன்றி. வணக்கம்.